ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். யார் யார் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன ஜாப் போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ராம்ராஜ் காட்டன் சொல்லப்படுற மிகப்பெரிய நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே இவங்களோட கம்பெனி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆட்கள் வேணும் அப்படின்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே இவங்களோட பிரான்ச்சஸ்ஸு, ஷோரூம்ஸு எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கான எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது, அதுக்கான ஆளுங்க எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் எங்கெங்கே என்ன போஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆளுங்களாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் புரியும். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபோட அப்ளை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ராம்ராஜ் காட்டனோட கெரியர் பேஜ் இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெல்கம் டு ராம்ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி கேரியர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், ஷோரூம், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் போயிட்டுருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், தமிழகம் முழுவதும் நிறைய ஆட்கள் தேவைன்னு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிஐ, 10th, 12th, எனி யூஜி டிகிரி என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 10th or 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எனி யூஜி பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரியில் இருந்தீங்கனாலுமே சரி, தாராளமாக உங்களுக்கு ஏற்ற ஜாப் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாப் கோடு, என்ன டிசைக்னேஷனு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன செக்ஷனு, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 20-30 ஜாப்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே நிறைய 10க்கு மேற்பட்டது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷோரூம் வேகன்சிஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷனில் பாருங்கள், ப்ரொடக்ஷனில் ரொம்பவே அதிகமான ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 டிபார்ட்மெண்ட்லேயுமே ப்ரொடக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 30க்கு மேற்பட்ட ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜாப் கோடு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே மேலே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர், இன்வென்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஏஜ் கிரிட்டேரியா இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிக அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண கீழே வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஜாப் வேகன்சிஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிரைவர்ஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிரைவராக இருந்தால் கூட தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 10th, 12th எல்லா இதுக்குமே எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன ஜாப் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். 10th, 12th MBA எல்லாமே நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே இவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தனியாக அட்மினிஸ்ட்ரேஷனு, மார்க்கெட்டிங்கு, ஷோரூம் அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் போகிறீங்கன்னா இப்போ இவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் இருக்குது இல்லையா? அசிஸ்டன்ட் மேனேஜரு, டெபுட்டி மேனேஜர் அதெல்லாமே இருக்குது. அதில் நான் அசிஸ்டன்ட் மேனேஜரில் மேலே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், 2 வேகன்சிஸ் இருக்குது. பிகாம், எம்காம், MBA முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்எஸ் டெக்ஸ்டைல் மைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி அதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மேனேஜர் இருக்குது. மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு வேகன்சிஸாக இருக்குது. இதுக்கு BE எடுக்கிறாங்க. BE EEE, ME EEE இதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கும் இதில் வேலை இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷர்ஸுக்கும் வேலை இருக்குது. அடுத்தது டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் பாருங்கள், அவங்களுக்கு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர்ஸு, டெபுட்டி மேனேஜர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாமே கூட கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருங்கள், உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், தாராளமாக இதில் எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் உள்ளது மேனேஜர் பாருங்கள். ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். எனி டிகிரியாக இருந்தாலும் ஓகே, பட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்ளை செயினுக்கு. அடுத்தது மார்க்கெட்டிங்கில் வந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், ட்ரெயினி இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 38 வேகன்சிஸ் இருக்குது. எனி UG PG டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ராஜ் ஹேண்ட்லூம்ஸுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இது மாதிரி மார்க்கெட்டிங்லேயே இன்னும் நிறைய வேகன்சிஸ் கீழே இருக்குது பாருங்கள். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜரு, ட்ரெயினி. இப்போ மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்குது. 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கும் எனி டிகிரியாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், ஜென்ரல் மேனேஜருக்கு பாருங்கள் ஒரே ஒரு வேகன்சி தான். ஆனால் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, ஒரு நல்ல சேலரி பேக்கேஜுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பு இதில் தாராளமாகவே கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோரூம் வேகன்சிஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் வேகன்சிஸ் இருக்குது. ஷோரூம் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸு, மேனேஜர்ஸோ அதுவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸில் எடுக்கிறாங்க, ரிட்டெயிலுக்கும் எடுக்கிறாங்க. ரிட்டெயில் ஷாப்ஸுக்கு வந்துட்டு நிறைய ஷாப்ஸு, ஷோரூம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா ராம்ராஜ் காட்டனோடது. இப்போ இது பார்த்துக்கோங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து 10 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. எனி டிகிரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜருக்கு பாருங்கள், மேனேஜர்னாலே மினிமம் 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா அதோட ஸ்கில் நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஷோரூம் மேனேஜர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஷோரூமில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமுக்கு கூட ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கன்சர்ன் இதுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஜாப் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அந்த ஜாப் கோடு கொடுத்து அப்ளை பண்ணிங்கனாலே தாராளமாக நீங்கள் இதில் போகலாம். லாஸ்ட்டாக ஏரியா மேனேஜர் பாருங்கள், 3 வேகன்சிஸ், எனி டிகிரியாக இருந்தால் ஓகே. 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய போஸ்டிங்ஸுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவருக்கு பாருங்கள், SSLC முடிச்சிருந்தாலே போதும். 6 வேகன்சிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு யூனிட்டுக்கு. ஸோ அதே மாதிரி டிரைவர்ஸு நிறையா ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது கம்பெனியில் டிரைவராக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜும் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்கோப்பும் இருக்கும் இதில் உங்களுக்கு. அடுத்து ட்ரெயினி கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா ட்ரெயினி எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சேல்ஸு, மெர்ச்சன்டைஸு, அட்மின் எக்ஸிக்யூட்டிவ், குவாலிட்டி கண்ட்ரோலு, HR அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் தான் இருக்கிறதுலே அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரியும், எப்படியும் ஒரு 30க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வேகன்சிஸ்லையுமே 10 பேர், 5 பேர், 38 பேர், 40 பேர் எல்லாமே எடுக்கிறாங்க. லாஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பாருங்கள், ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க டெக்ஸ்டைலுக்கு. அதே மாதிரி டிரைவர்ஸ் எடுத்திருக்காங்க, ட்ரெயினி எடுக்கிறாங்க, வேர் ஹவுஸுக்கு. ஸோ அதே மாதிரி ஷோரூமுக்கு, ஹேண்ட்லூம்ஸுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்குமே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் நம்மளுக்கு PF ESI உண்டு. நீங்கள் வெளியூரில் லோக்கலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஓகே. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தங்குற இடமும் இலவசமாக கொடுக்குறாங்க. PF ESIயும் இருக்குது உங்களுக்கு. உங்கள் சேலரியில் வந்து PF ESI பிடிச்சிப்பாங்க. நல்ல ஒரு குட் சேலரி பேக்கேஜும் இருக்கும், தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, போனஸ்ஸு அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ராம்ராஜ் காட்டன் பற்றி தெரியும், தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்ட்டு. கம்பெனிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு இந்த லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. ஹேண்ட்லூம்ஸு, ஷோரூமு, இந்த இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழகம் முழுவதுமே இருக்குது. இதில் ட்ரெயினி பாருங்கள், நீங்கள் 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகே, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள எல்லாருக்குமே அனுப்புங்க. அவங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக அதில் அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 10th IT முடிச்சிருந்தா கூட ஐடிக்கு கூட நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இது நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிறைய ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒன்றா தனித்தனியாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியலை. ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட வேகன்சி ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்ன படிச்சிருக்கணும், என்ன இதெல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ, அட்மினிஸ்ட்ரேஷனா, மார்க்கெட்டிங்கா, ஷோரூமா, ப்ரொடக்ஷனா, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அது கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு, நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா பார்ட் டைமுக்கு கூட ஆள் நிறையா ஷோரூம்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சென்னை, ஈரோடு, மதுரை இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நியர்பை ராம்ராஜ் காட்டன் ஷோரூமில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் எங்கே வேணாலும் நீங்கள் ராம்ராஜ் காட்டனில் போயிட்டு நீங்கள் கேளுங்கள். பார்ட் டைம் ஜாபுக்கும் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபு, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை சேல்ஸ் மேன் கூட நீங்கள் ஈவினிங் டைமில் சேல்ஸ் மேன் வரீங்க அப்படின்னா அதுக்கு கூட ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ட் டைமும் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் டைமுக்கும் இந்த வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் டைமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ யார் யாரெல்லாமே பார்ட் டைம் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் கூட இதை அனுப்புங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ நான் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கீழே என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே கொடுத்துருக்கு. கீழே அப்ளைன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வேகன்சி டேட்டா இருக்குது. அதில் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே கேட்கும். உங்கள் நேமு, ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மெட்டல் ஸ்டேட்டஸு, பிளட் குரூப்பு, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, ஃபாதர் நேமு, இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதில் ஒரு 5 ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும், 5 பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் என்னென்ன இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது போனீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துட்டீங்க இல்லையா, அடுத்த அட்ரஸ் இதெல்லாமே கேட்கும். அதெல்லாமே கொடுத்துட்டு அடுத்தது உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாமே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். நான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணாதனால அடுத்த பேஜ் என்னால் போக முடியலை, அதனால அது நான் உங்களுக்கு காட்ட முடியலை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி சேவ் நெக்ஸ்ட்னு லாஸ்ட் வரை என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குதோ அதெல்லாமே கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை டேரெக்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. எக்ஸாம் எதுவுமே கிடையாது, டேரெக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். யார் யாராலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாமே இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.